வெல்கம் டு MOO ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட்டில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை சூடாகட்டுங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு தேவையான ரசப்பொடியை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாங்க. நான் எங்களுக்கு 3 பேர்த்துக்கு ஆகிற அளவுக்கு ரசத்துக்கு உண்டான பொடி தான் அளவு எடுத்து செஞ்சிட்ருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்குங்க. அதுக்கு நான் எங்கள் 3 பேர்த்துக்கு தேவையான ரசத்துக்கு 1.5 மல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதுலேயே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இதையெல்லாம் நல்லா சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுக்க வாசனை நல்லா கம்மன்னு வருதுங்க. இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம வறுத்த மசாலாவையெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இந்த பொடியை நம்ம இப்போ இந்த ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. வாசம் கம்மன்னு வருதுங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பீட்ரூட்டை நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக. இப்போ இந்த மீதி இருக்க தண்ணியை நம்ம மறுபடியும் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. வாங்க இப்போ பீட்ரூட் ரசத்தை தாளிச்சுட்டுருக்கலாங்க. கடாய் சூடாகட்டுங்க. இப்போ கடாய் சூடாயிருச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இதில் இடித்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு 6-7 பல்லு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோங்க. புளி மட்டும்தான். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த புளி தண்ணியை தூக்கி இதில் ஊற்றலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த புளித்தண்ணியோட ஒன்றா ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த புளித்தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணி மீதி இருந்தது இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதையும் இந்த ரசம் இதோட ஒன்று சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ரசம் ரொம்ப கொதி வர விடக்கூடாதுங்க. பொதுவாக எந்த ரசமுமே ரொம்ப கொதி வர விடக்கூடாதுங்க. இந்த ரசமும் அதே மாதிரி தாங்க, கொதி வர விடக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக நுரக்கட்டி சைடில் இப்படி ஒரு மாதிரி பப்ளி மாதிரி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவிட்டாக்கா பீட்ரூட் ரசம் ரெடிங்க. இப்போ இந்த ரசத்துக்கு மல்லித்தலையை தூவிடலாங்க. இப்போ என்னோடய ஸ்டைலில் பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. கீழே ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.